இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஜூலை மாதத்துல உங்களை சந்திப்பதுல மிகுந்த மகிழ்ச்சி. இந்த மாதத்திலுமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம். உன்னோடே என் உடன்படிக்கையை பண்ணி ஏற்படுத்துவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய். நாம் கேட்ட இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், உன்னோடே என் உடன்படிக்கையை பண்ணி ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறார், நம் ஒவ்வொருவரோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணினால் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும், அதை தான் கர்த்தர் தொடர்ந்து பேசுற. அதையும் நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். முதல் சொல்ற காரியம், நம்மை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். அன்று ஆபிரகாமை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்மையும் நிச்சயமாக மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். இந்த மாதத்துல கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று சொன்னவர், அவர் சொல்றாரு, நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். நிச்சயமாக உங்களை மிகவும் திரளாய் பெருக பண்ணுகிறார். அடுத்தது இரண்டாவது காரியம், அவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணினார் இன்னும் என்னென்ன காரியம்லாம் நம்முடைய வாழ்வில் நடைபெறும் என்பதை நாம் பார்க்கலாம். ஏசாயா 59ஆம் அதிகாரம், ஏசாயா 59ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 59 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையும் உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையும் அவர் அருமையாக வாக்குத்தத்தம் பண்ணின, அவர் அழகாக வாழ வைக்கிறார். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் அவருடைய ஆவியை தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து உங்களை விட்டும் உங்கள் பிள்ளைகளை விட்டும் பிள்ளைகளின் பிள்ளைகளை விட்டும் நீங்க இருப்பாங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வெற்றியாக இருக்க போகுதுன்னு பாருங்க. நிச்சயமாக இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு உடன்படிக்கையை பேசியிருக்கிறார். நிச்சயமாக நம் வாழ்வு ஆசீர்வாதமான ஒரு அருமையான ஒரு வாழ்வாக நிச்சயமாக இருக்கும். அடுத்ததாக, அவர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கை அது சாதாரண உடன்படிக்கையே கிடையாது. தேவன் நம்மோடு பண்ணின உடன்படிக்கை அவருடைய இரத்தத்தினாலே பண்ணியிருக்கிறார். ஆமாங்க, அவருடைய இரத்தத்தினாலே பண்ணியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பண்ணப்பட்ட அந்த உடன்படிக்கை, நியாயப்பிரமாண அந்த உடன்படிக்கை எல்லாம் மிருகங்களுடைய இரத்தத்தினால அது பண்ணப்பட்டது. காளை, வெள்ளாட்டு கடா இல்லையா? நம்ம எபிரேயர்ல கூட நம்ம பார்ப்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறிய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்ப பழைய ஏற்பாடு என்று சொல்லப்படுகிற அந்த நியாய பிரமாணத்தை கொடுத்த டைம்ல அவர் பண்ணின அந்த உடன்படிக்கை அது இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கை, அது மிருகங்களுடைய இரத்தத்தினாலே செய்யப்பட்ட உடன்படிக்கை. அது மனுஷனுடைய ரத்தம் அல்ல. அது அவங்களுடைய பாவங்களுக்கான பாவம் மன்னிப்பு உண்டாகும்படியாக, எதுவாக இருந்தாலும் சுத்திகரிப்பு உண்டாகும்படியாகவும்
அது அந்த காலத்துல அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது மிருகத்தினுடைய ரத்தம் தான், இல்லையா? ஆனா இவர் நம்மோடு பண்ணி இருக்கிற உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்துவை கொண்டு பண்ணி இருக்கிற உடன்படிக்கை, அது நித்திய உடன்படிக்கை. அது மிருகத்தினுடைய ரத்தத்தினால பண்ணப்படவில்லை, தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணினார். இந்த இந்த உடன்படிக்கை அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பண்ணப்பட்ட உடன்படிக்கை. எசேக்கியேல் 16:62 நான் உன்னுடைய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன்னு சொன்னார் இல்லையா? அந்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை என்றால் அது நித்திய உடன்படிக்கை. அது நித்திய உடன்படிக்கை. அதுக்கு முந்தின வசனங்கள்ல படித்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கும் நித்திய உடன்படிக்கை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அது நித்திய உடன்படிக்கை. அது மிருகத்துடைய ரத்தத்தினால் பண்ண முடியாது. அதனாலதான் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்தில் அனுப்பி அவருடைய ரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணினார். லூக்கா 22:20 இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே அவர் உடன்படிக்கை பண்ணினார். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், பழைய ஏற்பாட்டினுடைய ரத்தம், அது மிருகங்களுடைய பலி செலுத்தினால் உண்டான ரத்தம். புதிய உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிற பிதாவினால் ஏற்படுத்தப்பட்ட அந்த நித்திய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே ஏற்படுத்தப்பட்டது. அதனாலே நிச்சயமாக ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களா இருந்தாலும் சரி, எந்த விதமான வாக்குத்தத்தங்களா இருந்தாலும் சரி, எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலியமாக அவருடைய ரத்தத்தினால் பண்ணப்பட்ட அந்த புதிய உடன்படிக்கையாக அந்த நித்திய உடன்படிக்கையினால நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிச்சயமாக தொடரும். அப்பேற்பட்ட ரத்தத்தினால, பரிசுத்த தேவனுடைய ரத்தத்தினால அவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினால அவர் அருமையாக நேர்த்தியாக அந்த பாவங்கள் மீது நிரந்தரமான மன்னிப்பையும் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக மீட்பையும் ஏற்படுத்தி வைத்து நீதிமானும் ஆக்கிய ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள், பரிசுத்தாவின் குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு வரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவை கொண்டு உடன்படிக்கை பண்ணினார். அப்பேற்பட்ட உடன்படிக்கைக்கு நாம் பங்காளிகளாயிட்டோம். அன்று தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டது அது இயேசு கிறிஸ்துவால் நிறைவேறிற்று. ஏசாயா 42:7 நாம் வாசிக்கலாம். ஏசாயா 42:7 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி இந்த காரியத்தை அழகா எழுதுகிறார், தீர்க்க தரிசனமாக எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் எப்படி ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்க போறேன் என்பதை பற்றி தீர்க்க தரிசனமாக எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து யாரா? ஜனங்களின் உடன்படிக்கை. ஒவ்வொரு மக்கள் கூட்டத்தின், ஒவ்வொரு மனிதனின் உடன்படிக்கை, தேவனால் உண்டானப்பட்ட உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து எல்லா ஜாதிகளுக்கும் வெளிச்சமாக ஒளியாக நியமிக்கப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. அதனால யோவான் 1 நம்ம பார்க்கிறோம், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யானவர். உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யானவர். அது எந்த நாட்டுக்காரனாலும் சரி, இயேசு கிறிஸ்து மூலமாக பண்ணப்பட்ட அந்த நித்திய உடன்படிக்கையினால
ஒரு மனிதனுடைய பாவங்களும் சாபங்களும் நீங்கி அவனுடைய வாழ்வு வெளிச்சமாகிறது. நாம் படிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1:29ஆம் வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு இயேசு கிறிஸ்துவ? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் சொல்லி இருக்கலாம், இதோ இஸ்ரவேலின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஏன் சொல்லல? ஏனென்றால் பிதா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதரோடும் அந்த நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தும்படியாக, எல்லாரையும் மீட்கும்படியாக, இந்த நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவை ஜனத்தின் உடன்படிக்கையாக சாதிகளின் வழியாக ஏற்படுத்தினார், அனுப்பினார். அந்த திட்டத்தை தான் தன் மரணத்தின் வழியாக அவர் நிறைவேற்றினார். அதற்காக தான் ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் சிந்தினால் நிரந்தரமான பாவங்களும் சாபங்களும் நீக்கப்பட்டது. வேதம் அதான் தெளிவா சொல்லுது. உடன்படிக்கையினுடைய மேன்மை பாருங்க. அவர் ரத்தத்தினால் பண்ணின அந்த உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கையினுடைய அந்த மேன்மையை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களில் இருந்து விடுதலை மீட்பு நமக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பண்ணின அந்த உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை, ரத்தத்தினால் பண்ணப்பட்ட உடன்படிக்கையினால இது சாத்தியம். ஹல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இது எதனால் உண்டானதா? நம்முடைய தகுதியினால் உண்டானதுன்னு சொல்ல, அவருடைய கிருபையினாலே, அவருடைய இரக்கத்தினாலே உண்டானது. அடுத்தபடியாக கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் சாபங்களுக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு விட்டோம். இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி எல்லா சாபங்களுக்கும் நீங்களாக்கி நம்ம மீட்டு கொண்டார் என்று கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது. அது மாத்திரமல்லாமல் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், பரிசுத்தாவை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் எல்லாம் நமக்கு விசுவாசத்தினாலே வரும்படிக்கு, புறஜாதியார் என்று இஸ்ரவேலரால் அழைக்கப்படுகிற நமக்கு வரும்படிக்கு இப்படி பலியானார் என்று வேதம் சொல்லுது. அதனால இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினாலே பண்ணின உடன்படிக்கையினால நம்முடைய வாழ்வு எப்பொழுதும் எல்லா விதங்களிலும் பாவம் இல்லாத, சாபம் இல்லாத, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நிறைந்த, ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்கும். நிச்சயமாக ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் உண்டு, பரிசுத்தாவியம் நமக்கு உண்டு, அவருடைய நடத்துதல் உண்டு. நாமும் நம்முடைய சந்ததியாரும் நன்றாக இருப்போம். அது மாத்திரமல்லாமல் பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள இருந்த நம்மை நீதிமான்களாக்கி நமக்கு நித்திய ஜீவனையும் தந்து விட்டார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல பார்க்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன், இயேசு கிறிஸ்துவினால் உண்டு பண்ணின அந்த உடன்படிக்கையினால், அவர் சிந்தின ரத்தத்தினால நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. ஆகவே நிச்சயமாக நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் நாம் நிச்சயமாக நன்றாக இருக்க போறோம். அவருடைய நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் பாதுகாப்பினாலும் பரிசுத்தத்தினாலும் நாம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ போகிறோம். அவருடைய ஆரோக்கியமான உபதேசங்களால் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய உடன்படிக்கையில் இணைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரும் நிச்சயமாக அவரால் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கப்பட போகிறோம். அவரால் வாழ வைக்கப்படுகிறோம். நிச்சயமாக நாம் நன்றாக இருக்க முடியும். அதனால இந்த மாதத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே நாம் நல்லா இருக்க போறோம். நீங்க நிச்சயமாக நல்லா இருப்பீங்க, சூப்பரா இருப்பீங்க. God bless you.